ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இறையேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, இந்த நாளிலே வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக இன்று கத்தோலிக்க திரு அவை தூய பேதுரு மற்றும் தூய பவுலுடைய விழாவை கொண்டாடுகின்றது. இரண்டு முக்கியமான திருத்தூதர்கள் ஆண்டவர் மீது ஆண்டவரோடு அவர்கள் கொண்ட உறவும் அவர்கள் பெற்றுக்கொண்ட இறை அனுபவமும் ஆண்டவருக்காக வார்த்தையை சுமக்கவும் அந்த வார்த்தையை முன்னிட்டு தங்களையே கையளிக்கவும் அவர்களை தூண்டுகின்றது. இன்று இந்த கத்தோலிக்க திருவையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் அந்த திருத்தூதர்களின் வழியிலே ஆண்டவருக்காக நம்மையே கையளித்து இறை வார்த்தைக்கு உயிருள்ள சாட்சிகளாக வாழ நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவேதான் இன்று நற்செய்தியிலே மத்தேயு எழுதிய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 13 முதல் 19 வரை உள்ள இறை வார்த்தையில் ஆண்டவர் 2 கேள்விகளை கேட்கின்றார். ஒன்று, நான் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். அந்த கேள்விக்கு மிக எளிதாக பதில் சொல்லிவிட்டார்கள். ஆண்டவரே, இது மக்கள் உம்மை இறைவாக்கினராக பார்க்கிறார்கள், இவர்கள் இவர் எளியாவாக இருப்பாரோ என்றெல்லாம் பேசிக்கொள்ளுகிறார்கள். மிக எளிதான ஒரு பதில். அடுத்த கேள்வி ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கிறார். மக்கள் சொல்வதெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும், நீங்க யாரு, நான் யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், நீங்க சொல்லுங்க. எனக்கும் உனக்கும் உள்ள அனுபவம் என்ன, இந்த உறவின் ஆழம் என்ன? அன்பார்ந்தவர்களே, ஒரு குடும்பத்தில் விவாகரத்துக்காக தயாராகி கொண்டிருக்கிற ஒரு குடும்பம். காரணம், குடும்பத்தில் அவ்வளவு பிரச்சனைகள். கணவன் மனைவி, அவளுக்கு ஒரு 5 வயது ஒரு குழந்தை. விவாகரத்து பெற்றுவிடலாம் என்று தீர்மானித்த பிறகு இந்த பெண் வீட்டார், அந்த குடும்ப உறவுகள் எல்லாம் இந்த 5 வயது குழந்தைய மூளைச்சலவை செய்கிறாங்க. எப்போ அவங்க அப்பா அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், சரியில்லை, கெட்டவன் எல்லாம் சொல்லி சொல்லி அவனை மூளைச்சலவை செய்கிறார்கள். காரணம், அந்த பிள்ளை தகப்பனை வெறுத்து விட்டு எங்க கூட வந்துடணும் என்பதற்காகத்தான். காலமும் சூழலும் வந்த பொழுது அந்த மகன் சொல்லுகிறான், நான் எங்க அப்பா கூடவே போறேன், எங்க அப்பா ரொம்ப நல்லவர். உலகத்தின் பார்வையில் அந்த தகப்பன் கெட்டவனாக இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம். ஆனால் இந்த மகனுடைய அனுபவம் என்பது அந்த தந்தையினுடைய நன்மைத்தனத்தையே அவன் அனுபவித்திருக்கின்றான். அவன் சுவைத்த தகப்பன் நல்லவன். அன்பார்ந்தவர்களே, நற்செய்தியிலே ஆண்டவர் கேட்கிற கேள்வியும் அதுதான். நான் யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உலகத்தினுடைய அனுபவம் என்னவாக இருக்கலாம், ஆனால் என்னோடு 3 வருடம் பயணித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் சொல்லுங்கள், எனக்கும் உனக்கும் உள்ள உங்களுக்கும் உள்ள உறவின் ஆழம் என்ன? அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய இறுதி நற்செய்தியிலே வாசிக்கிறோம், இறுதி இரா உணவு வேளையிலே 12 திருத்தூதர்களும் சூழ்ந்திருக்கிற பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்கிறான் என்று சொன்ன பொழுது எல்லாரும் பதில் சொன்னார்கள், ஆண்டவரே, அது நானும். எல்லாரும் இயேசுவை ஆண்டவரே ஆண்டவரே என்று அவர்கள் அழைக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு குரல் மட்டும் அந்த கூட்டத்திலே வித்தியாசமாக கேட்டது. போதகரே, அது நானோ என்று யூதாசு சொல்லுகின்றான். ஆண்டவர் இயேசுவோடு 3 வருடம் வாழ்ந்த பொழுது ஒவ்வொரு திருத்தூதருக்கும் அவர் வெறும் ஒரு போதகர் அல்ல, அவர் ஆண்டவர் நமக்காக தன்னையே கையளித்து தன் கையளிப்பின் வழியாக நம்மை பாவத்திலிருந்து மீட்க வந்த, விடுதலை கொடுக்க வந்த ஆண்டவர் என்ற ஒரு அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் யூதாசை பொறுத்தவரை ஆண்டவரை அவனால் நேசிக்க முடியல, ஆண்டவரை சுவைக்க முடியல. எனவேதான் அவருக்கு, யூதாசை பொறுத்தவரை ஆண்டவர் இயேசு வெறும் ஒரு போதகராக மட்டுமே இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய இறை அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நமக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவின் ஆழம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது?
அன்பாதவர்களை நாம் இறைவனோடு கொண்டிருக்கின்ற ஆழம் 3 நிலைகளிலே வெளிப்படுகிறது. ஒன்று, பயத்தில் வெளிப்படக்கூடிய உறவின் ஆழம். நாம் சில நேரங்களில் இறைவனை அணுகி வருகின்றோம், ஆண்டவருக்கு அருகிலே வந்து உட்காருகின்றோம், ஜெபிக்கின்றோம். எதற்காக தெரியுமா? நான் கடவுள் மீது கொண்டிருக்கின்ற ஒரு பயம். கடவுள் தலைவன், நான் அடிமை. அடிமை எப்பொழுதும் தலைவனுக்கு ஏற்புடையவனாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் தலைவன் தண்டித்து விடுவார் என்ற தண்டனை குறித்த ஒரு பயத்திலே நான் இறைவனுக்கு அருகில் வருகிற பொழுது என்னால் இறைவனை முழுமையாக நேசிக்க முடியவில்லை. காரணம், பயத்தில் ஏற்படுகிற உறவு காலப்போக்கிலே வெறுப்பை உண்டாக்கும். இரண்டாவது, தேவையில் ஏற்படுகின்ற உறவின் ஆழம். அங்கே உறவு இருக்கிறது. ஆண்டவரை தேடுகின்றேன், ஆண்டவருக்கு அருகிலே வந்து அமருகின்றேன், ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறேன், மிக பக்தியோடு இருக்கிறேன். எதற்காக? இந்த ஆண்டவருக்கு அருகிலே வந்தால் எனக்கு இது கிடைக்கும், அது கிடைக்கும், என்னுடைய தேவைகள் நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை என்பது என்னுடைய தேவையிலிருந்து வெளிப்படுகின்ற ஒரு நம்பிக்கை. ஒருவேளை கிடைத்து விட்டால் கேட்டது இன்னும் பக்தியோடு அவருக்கு அருகில் இருப்பேன். ஒருவேளை கிடைக்காவிட்டால் நான் இவரை விட்டு வேறு இடத்தை நான் நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பேன். இந்த உறவு ஒருபொழுதும் நிலைத்திருப்பது கிடையாது. அப்ப நிலையான உறவு எங்கே ஏற்படுகிறது சொன்னால் அது அன்பிலிருந்து வெளிப்படக்கூடிய உறவாக இருக்கணும். பேதுருவும் பவுலும் ஆண்டவருக்காக தங்களையே கையளித்தது அவர்கள் இறைவன் மீது கொண்டிருக்கிற அந்த அன்பு. ஆண்டவருடைய அன்பை அவர்கள் சுவைத்தார்கள், சுவைத்து அன்பை அவர்கள் வாழ்ந்து வாழ்வாக்கினார்கள். எனவே நீங்களும் நானும் இறைவனுக்கு அருகில் வருவது, இறைவனுடைய பிள்ளையாக அருகில் வருவது, நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவது, அது அன்பிலிருந்து வெளிப்படுகின்ற ஆழமான உறவில் மட்டும்தான். அந்த உறவில் தான் தற்கையளிப்பு இருக்கும். அன்பு இல்லாத வாழ்க்கையிலே தன்னையே கையளிக்க முடியாது. கடவுள் நம்மீது கொண்ட அன்பினாலே தன் ஒரே மகனையே நமக்காக கையளித்தார் என்று சொன்னால் அவர் நம்மீது கொண்டிருக்கிற அன்பு தானே காரணம். அதே அன்பினுடைய உறவில் தான் நீங்களும் நானும் இறைவனோடு இருக்கிற பொழுது நம்மையே கையளிக்கின்ற ஒரு மக்களாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்படும். எனவே திருத்தூதருடைய பெருவிழாவிலே நாம் ஜெபிப்போம். அவர்களுடைய பரிந்துரையிலே, ஆண்டவரே, இந்த திருத்தூதர்களைப் போல நாங்களும் உம்மை எப்பொழுதும் அன்பு செய்து கொண்டு அந்த அன்பினுடைய வெளிப்பாட்டிலே எங்களே நாங்கள் ஆண்டவருக்கு கையளிக்கக்கூடிய நல்ல சீடர்களாக வாழ எங்களை ஆசீர்வதியும். அன்னை மரியாளே, தேவ தாயே, ஆண்டவரை சுமந்த தாயே, நாங்களும் இயேசுவை அன்பு செய்து எங்களை கையளிக்கும் அளவுக்கு நல்ல விசுவாசமுள்ள சீடர்களாக வாழ எங்களுக்காக மன்றாடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.